வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ட்ரிங்க் ஒரு மாதம் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பாடி வெயிட் சரசரன்னு குறைஞ்சிரும். குறிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஜிம் போகாமலும் டயட் பிளான் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாமலும் இந்த ஒரு ட்ரிங்க் குடித்தா உங்களுக்கு வெயிட் குறையும் அப்படின்னு நான் சொன்ன நம்புவீங்களா? ஆனால் நம்பலான்னு நான் சொல்கிறேங்க. நான் இதை பர்சனலாகவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இது. ஸோ அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதை ஒரு மாதம் குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி அப்படியே பயங்கரமாக லைட் ஆகிடும். ஹார்மோனல் காம் ஆகிரும். ப்ரெக்னன்சி சான்சஸ் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணி தரக்கூடியது. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, பியூர் நேச்சுரலுங்க. இப்போ வாங்க அந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி நீங்கள் சாப்பிடணுன்றதையும் அது எப்படி உங்களுக்கு வேலை செய்யணுன்றதையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. நான் சொல்கிறேன் இந்த ஒரு ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரிங்க் சிஸ்டர்ஸ். ஆனால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். நம்ம ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது பாடி வெயிட் கரெக்டாக இருந்தாலே போதும். நம்மளோட வெயிட்லாம் சரியாக இருந்தாலே ஹார்மோனல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். எதையுமே ஓவராக ரெடியூஸ் பண்ணால் தப்பு தான். ஆனால் சேஃபான முறையில் நம்மளோட ப்ரெக்னன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது சரியான உங்களுக்கு ரிசல்ட்டை கண்டிப்பாக தரும். ஸோ அதுதான் உங்களுக்கும் நல்லது. நம்ம ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது சேஃப் கிடையாது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது. ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு பேபியை தாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு சரியான வெயிட்டில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. முதல்ல என்ன பண்ண, காலையில் தூங்கி எழுந்ததும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ட்ரிங்காகவே நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் இன்னும் கூட நல்ல எஃபெக்டாக உங்களுக்கு சீக்கிரமாகவும் தரும். 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தரணும்னா அதுதான் நீங்கள் மார்னிங் ட்ரிங்காக எந்த ஒரு உணவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஒரு சின்ன ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சைஸில் நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்க அளவு பார்த்திங்கன்னா சின்ன கப் எடுத்துக்கோங்க. இல்லை டம்ளர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெதுவெதுப்பான ஒரு ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா அதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், சியா விதை, அது எல்லா கடைகளிலும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆவரேஜாக வாங்கிக்கிங்க, ரொம்ப வேண்டாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுங்கள், அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து அந்த சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த சியா விதை அதில் சரியாக உங்களுக்கு ஊறும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த மாதிரி ஊறிடும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சியா விதையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன், ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஜூஸையும் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இஞ்சி கொஞ்சமாக திருவி வச்சுருக்குங்க. அதாவது ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அந்த காயெல்லாம் சீவி வச்சுப்போம், அதில் நல்லா துருவல் மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு அது 1/4 டீஸ்பூன் அளவுக்குன்ற மாதிரி எடுத்துக்கோங்களா. அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தேன் அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு தேனை எடுத்து அது இந்த பிக்சரில் இருக்க மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தேன் அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக நீங்கள் எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். அதுவும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் தென் பார்த்திங்கன்னா எந்த விதமான நீங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணாமலே ஒரு ரிசல்ட் தரணுன்னா அதுக்கு இந்த ட்ரிங்க் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே. ஸோ அதனால் இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணுங்கள். சரி, இந்த ட்ரிங்க் இப்போ நான் எடுத்துக்க சொல்லிட்டேன். இது எப்படி உங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிங்க்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் லிவரை க்ளீன் பண்ணுறது, ஹார்மோனல் ஃப்ளோவை ஸ்மூத் ஆக்கிறதுக்கும், ஓவலேஷன் சான்சஸஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப இந்த ட்ரிங்க்கில் ஆட் பண்ணி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதனாலே உங்களுடைய வெயிட்ன்றது நீங்கள் எந்த விதமான டயட் அண்டு ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணாமலே உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய வெயிட்டை உங்களுடைய ஃபேட்டை கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இதை மார்னிங் ட்ரிங்காக இதை எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதை நல்லா ஃபுல்லாகவே மேரினேட் ஆனதுக்கப்புறம் அந்த சியா சீட்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 30 மினிட்ஸ்க்கு வேறு எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காதீங்க, எந்த ஒரு விஷயமே எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம், 1/2 hour கழிச்சு நீங்கள் உங்களுடைய வழக்கமான ஃபுட்ஸ் எது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. டேப்லெட்ஸ் நீங்கள் தைராய்டு டேப்லெட் போடுறீங்கனாலும் எடுத்துக்கோங்க. அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட அடிஷ்னலாக இன்னொரு ட்ரிங்க்கும் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மார்னிங் ட்ரிங்க்கோட இந்த ஈவினிங் ட்ரிங்க்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். நான் 1 மந்த்து சொன்னது உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஈவினிங் ட்ரிங்க்கு இது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டேன்னா இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான்.
நீங்கள் அந்த ஒரு ட்ரிங்க்கே கண்டிப்பாக நீ வந்து மார்னிங் டைமில் ஃபாலோ பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா இது ஈவினிங் ட்ரிங்க்கு இது நான் சொல்கிற விதத்தில் இந்த சில இதுவும் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஈவினிங் என்ன பண்ணுங்கள், சேம் இதே மாதிரி ஒரு கப்பில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சினமன் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது லவங்கப்பட்டை பொடி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன்ற மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் சீட் எடுத்துக்கோங்க. ஆலிவ் விதை அந்த பவுடரும் வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இல்லை வாங்கிட்டு வந்து நீங்களே பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். அதையும் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன்ற மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வாட்டர், ஜீரக என்ன பண்ணுங்கள், நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதோடைய தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீராவாக போட தேவையில்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரக பொடி இதில் ஆட் பண்ண வேணாம், அதனுடைய வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3த்தையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த தண்ணீரை வந்து குடிச்சிட்டு நீங்கள் தூங்கும்பொழுது சாரி நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணீரை குடிச்சிட்டிங்கனாலே போதும். இது உங்களுடைய ஃபேட்டை வந்து ரொம்ப ரொம்ப காமாக பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரிங்க்கானது நான் சொன்னது ஆப்ஷனல் தான், பட் இதுவுமே நல்ல எஃபெக்டிவ் தரும். அந்த மார்னிங் ட்ரிங்க்கோடு இந்த ஈவினிங் ட்ரிங்க்கும் சேர்த்ததுன்னா சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு உடனே வந்து சில நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை என்னால் மார்னிங் மட்டும் தாங்க ஃபாலோ பண்ண முடியும்னா மார்னிங் ட்ரிங்க்கு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைக்கா என்னால் ஈவினிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் ட்ரிங்க்கை வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு இது ரெண்டுத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது நான் ஆப்ஷன் கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் ட்ரிங்க் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து தரக்கூடியது. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த 2 ட்ரிங்க்குமே 1 மாதம் கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு சேஃபான முறையில் வெயிட் லாஸ் நல்ல வேலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் பிசிஓஸ் இருக்கிறவங்களுக்கும் சிம்டம்ஸை வந்து ரொம்ப ரொம்ப காமாக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சான்சஸை வந்து நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவ் தரும். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு நிச்சயமாக உங்களுடைய வெயிட் ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த ட்ரிங்க்கை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஹார்ஷ் டயட் நீங்கள் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷரையும் அது தரும். இது வந்து உங்களுக்கு காமான விஷயம். வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடியது தான். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய நேச்சுரல் பொருளை வச்சு ஈஸியாக உங்களோட வெயிட்டையும் வந்து குறைக்கலாம். இதில் வந்து கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். கண்டிப்பாக நடுவில்லாம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட் தரலன்றதை சொல்லாதீங்க. கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து தரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்புகிறேன் உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு தரும்ன்றது. இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கவங்க, ஏதாவது ரொம்ப பெரிய இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க டேப்லெட்ஸ் வேறு எதனா டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க்கை வந்து எடுத்துக்கோங்க. அது ஒரு ஆப்ஷனலாக உங்களுக்கு அந்த தகவலையும் வந்து சொல்லிடுறேன். நன்றி.